തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന கதிரு, என்ன இதெல்லாம்? ஏன் முல்ல, என்னாச்சு? இல்ல, சப்பாத்தி சாப்பிடுற? எப்பவும் இட்லி தானே சாப்பிடுவ, இன்னைக்கு என்ன சப்பாத்தி சாப்பிடுதா? ஏன் சப்பாத்தி மனுஷங்க சாப்பிடுற பொருள் இல்லையோ? அதுக்கு இல்லல, முன்னெல்லாம் சப்பாத்தியை கொண்டு வந்து வச்சாலே தட்டு தூக்கி வீசி அடிப்ப. இப்ப என்ன, உன் பொண்டாட்டி எடுத்துட்டு வந்து வச்ச உடனே சப்பாத்தி உனக்கு உள்ள இறங்குதோ? எனக்கு சப்பாத்தி பிடிக்காதுதான். இப்போ நான் சப்பாத்தி சாப்பிடுறது உனக்கு பிரச்சனையா இருக்கோ? ஒண்ணு பண்ணு, போய் கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து சூடா இட்லி ஊத்தி எடுத்துட்டு வா. என்னல, உனக்கு சூடா இட்லி வேணும்னா உன் பொண்டாட்டி கிட்ட கேளு, நல்லா சுட்டு கொண்டாருவா. ஏல, கல்யாணம் ஆகி இன்னும் 2 நாள் ஆகல, அதுக்குள்ள மாத்தி வச்சுட்டா. இவளுங்கள என்னத்த சொல்லி மயக்கவாளுகளோ தெரியல. சின்ன பிள்ளையிலேருந்து நான் உன்னை பாக்குறேன்ல, ஒரு நாள் நீ சப்பாத்தி சாப்பிட்டுருப்பியா? அப்போ அம்மனா உனக்கு இலக்காரமா போயிட்டா. அவங்களும் தான் கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்சு தருவாவ. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கியா? இன்னைக்கு என்ன சப்பாத்தி சாப்பிடுத? என்ன போதுமா? இதை எதிர்பார்த்து தானே வந்த. என்னல, என்ன என்கிட்டயே வம்பு இழுக்க? பின்ன உன்கிட்ட வம்பு இழுக்காம வேற யார்கிட்ட வம்பு இழுக்கோவ? ஐயா, பிரச்சனை வேண்டாம், நான் போய் மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊத்தி தரேன். நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரே அடியா நடிப்பா. நடிப்பு கள்ளி. முல்ல, பார்த்து பேசு. என்னலே பார்த்து பேசணும்? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்னும் சரி வரல. எல்லாம் தலைகீழா நடக்குது. கோவப்படாதவன் கோவப்படுறான், சாப்பிடாதவன் சாப்பிடுறான். தாங்க முடியல. சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இவ சேலையில எப்படி மாவு வந்துச்சு? அவச்சாலையில மாவு எப்படி வந்துச்சுன்னு அவகிட்ட கேளு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அவ சேலையில எப்படி மாவு வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? என்ன இவன் எல்லாத்தையும் நேர்ல நின்று பார்த்தவன் மாதிரி கேக்குறா? இவ சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. உள்ள இருந்து இப்பதான் வெளியே வரா. பிறகு இவனுக்கு எப்படி எல்லாம் தெரியும்? இவன் உண்மையாவே தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல போட்டு வாங்குறானா? சொல்லு, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இவ சேலையில எப்படி மாவு வந்தது? ஐயா, நான் தான் என் மாவு தவறி கொட்டிட்டேன். அதான் சொல்றாளே, மாவு தவறி கொட்டிட்டான்னு. ஏய், சின்ன வயசுல இருந்து நான் உன் கூட தான் இருக்கேன். நீ யாரு, எப்படிப்பட்டவ, யார்கிட்ட எப்படி எல்லாம் பேசுவ, என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த பிள்ளை சேலையில மாவு வந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படித்தானே சொல்லுதா? ஆமா, அது அவ சேலையில மாவு வந்ததுக்கு எனக்கு எப்படி தெரியும்? அவளையே போய் கேளு. என்ன, அவ சொல்ல மாட்டான்னு நீ தைரியமா சொல்றியா? இங்க பாரு முல்ல, உனக்கு இதான் வார்னிங். தேவையில்லாம இந்த பிள்ளைகிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காத. அவ சேலையில மாவு தட்டி விட்டதான் நான் பார்த்தேங்க. பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன். எதுவும் தெரியாம நான் உட்காந்துல. இங்க பாரு, இவ கிட்ட தேவையில்லாம ஏதாவது வம்பு பண்ணனா உன் வீட்டுக்கு துரத்தி விட்டுருவேன். அடுத்து ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது, பாத்துக்கோ. என்ன துரத்தி விடுவியா? ஹேல கதிரு, இந்தாரு, இந்த வீட்டுல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நீ நினைச்சாலாம் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. அப்போ நீ பண்றத பண்ணிட்டே தான் இருப்பேன். உன்னால என்ன துரத்த முடியாதுன்னு சிம்பாலிக்கா சொல்ற, அப்படிதானே? நான் நான் ஒன்றும் பண்ணலையே. நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஒரு நாள் கையும் களவுமா மாட்டுவேன், அன்னைக்கு பாத்துக்கிறேன். இந்தாரு, அக்கான்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா. இவ இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, நீ அதிகாரம் பண்றதுக்கு. நான் தாலி கட்டின பொண்டாட்டி.
பார்த்து சூதானமா நடந்துக்கோ. தேவையில்லாம இவ்வளவு சீண்டிட்டு இருந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஹேய், ஐயா என்னத்துக்கு கீழே படுத்துக்காவ? ஐயா நான் இது உங்க ரூம் தானையா? அதுக்கு நான் எப்படியா? நான் ஏன் ரூமா ஓ ரூமான்னு கேட்கல, எதுக்கு கீழே படுத்திருக்கான்னு கேட்டேன். வேற எங்க படுக்க? ஏன் இவ்வளோ பெரிய மெத்தை எதுக்கு போட்டிருக்காவ? அதுல படுத்து வரங்க. ஐயோ ஐயா, அது உங்களோட மெத்த, அதுல நான் எப்படி? இந்த ரூம் கூட தான் என்னோடது, இங்க எதுக்கு நீ வந்து படுத்திருக்க? அது அம்மா தான் இங்கேயே வந்து இருக்க சொன்னாவ. நான் வெளியே ஹாலில் தான் படுத்தேன். நேத்தியே அவங்க தான் இது உள்ள படுத்துக்கோன்னு சொன்னாவ. அப்போ நேத்து இங்க தான் படுத்திருந்தியா? ஆமாய்யா, நேத்தும் நான் இங்கே தான் படுத்திருந்தேன். அவைய சொன்னாவ, அதான் நான் இங்கே வந்து படுத்தேன். நீங்கள் படுக்க போறீங்களையா? நான் போய் ஹாலில் படுத்துக்கிறேன். ஏய் நில்லு. ஐயா சொல்லுங்க, ஏதாவது கொண்டாடணுமா? வேணுமா ஐயா ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் போனோட சார்ஜர் எடுக்க தான் வந்தேன், நான் எடுத்துட்டு போயிடுவேன். நீ படுத்துக்கோ. ஐயா இதானே ஐயா உங்கார, நீங்க இங்க படுத்துக்கோங்க, நான் போய் ஹாலில் படுத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எதுக்கு ஹாலில் போய் படுக்கிறா? இந்த பெட்லேயே படுத்துக்கோ, நான் போய் மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன். மொட்டை மாடியிலையா? ஐயா நீங்க எதுக்காக மொட்டை மாடியிலலாம் போய் படுக்கணும்? நான் போய் வெளியே படுத்துக்கிறேன்யா, நீங்க உள்ளேயே படுத்துக்கோங்க. இல்லை பரவாயில்ல, மொட்டை மாடியில் நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது, நான் அங்கேயே படுத்துக்கிறேன். நீ தரையிலலாம் படுக்காத, அந்த மெத்தையில் படுத்துக்கோ. ஐயா நான் வெளியே படுத்துக்கிறேன்யா, நீங்க மொட்டை மாடிக்கெல்லாம் போவாதியா, அம்மா பார்த்தா ஏசுவாக. என்னால் நீங்க எதுக்கியா மேலே படுத்து கஷ்டப்படணும்? நான் ஹால்லையே படுத்துக்கிறேன்யா, எனக்கு பழக்கப்பட்டது தானே. இந்த மாதிரி சொகுசு மெத்தையிலலாம் நான் படுத்தது இல்லையா. நீங்க இதுலயே படுத்து பழக்கப்பட்டவ, நீங்க போய் அப்படி மொட்டை மாடி கட்டிலில் படுக்கிறது சரி வராதியா. நான் ஹாலில் தரையில கூட படுத்துக்குவேன், எனக்கு பழக்கப்பட்டது தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த மெத்தையில படுத்துக்கோங்க. ஏய் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது, நான் போய் மாடியில் படுத்துக்கிறேன், தரையில் படுக்காத. இந்த மெத்தை சும்மா தானே கிடக்கு, மெத்தையிலேயே படுத்துக்கோ. நான் சார்ஜர் எடுக்க தான் வந்தேன், எடுத்துட்டு போறேன். ஐயா பேசாம படு. என் சார்ஜரை பாத்தியா? ஐயா அந்த ஷெல்ஃப் மேலே எடுத்து வச்சிருக்கேன். எனக்காண்டி ஐயா மொட்டை மாடியில் போய் படுத்திருக்காவ. என்னால் இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், என்னால் என் அம்மாவுக்கும் அவமானம், ஐயாவுக்கும் கஷ்டம், இந்த குடும்பத்துக்கும் கஷ்டம். எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு நான் இங்கே இருக்கிறதுக்கு எங்கேயாவது போயிடலாம், அதுதான் சரி. காலையில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் கண் காணாத இடத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சாவது பழச்சிக்கலாம். இங்கே இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதுதான் கரெக்டு. இந்த வீட்டில் இத்தனை நாள் வேலை பார்த்துருக்கேன், இவ்வளோ நாளில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஐயா தான். இனி என்னால் ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா நான் இங்கே இருக்க போகிறதே கிடையாது. கடைசியாக ஒரு தடவை ஐயாவை பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியது தான். என்ன ஜூஸ் எடுத்துட்டு வந்தியா? ஆமாய்யா. அங்கேயே வச்சுட்டு போ. ஹேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அங்கேயே வச்சுட்டு போன்னு சொன்னான். சரியா? இவ எதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரா? நான் அவளை எடுத்துட்டு வர சொல்லவே இல்லையே. அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு வந்தா, அதுக்கப்புறம் அவ ஒரு நாள் கூட ஜூஸ் எடுத்துட்டு வந்தது இல்லை. இன்னைக்கு என்ன அதிசயமா ஜூஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரா? ஐயா ஆதி இத்தனை நாள் ஒத்தையில இருந்தாவ, ஏதோ ஏனோ தானோன்னு இருந்திருப்பா. இப்ப பொண்டாட்டிய கூட்டிட்டு போற, பார்த்து பத்திரமா இருக்கணும். ஏமாத்தியா பிள்ளைக்கு வேலைக்கு சமைச்சு கொடுமா.
கடை சாப்பாடுலாம் அதிகமா சாப்பிடாதீய, உடம்பு என்னத்துக்கு ஆவறது. நான் கிளம்புறேன். சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், 2 பேரும் வந்துட்டு போங்க. மறுபடியும் நல்ல நாளா? ஹா இல்ல, ஒன்றும் இல்லை. ஆமா மாட்டியா, தாலி பிரிச்சு கோக்கணும்ல, ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்றேன், 2 பேரும் வந்துட்டு போங்க. தாலி பிரிச்சு கோக்கணுமா? என்னால அதுக்கெல்லாம் வர முடியாது. இவ வேணா வருவா, பிரிச்சு கோத்துட்டு வாங்க. ஏல, தாலி பிரிச்சு கோக்கிறதுன்றது புருஷன் பொஞ்சாதி 2 பேரையும் உட்கார வச்சு பண்ற சடங்கு. அதுக்கு ஒருத்தர் இல்லைனாலும் என்ன பண்ண? இந்த அருள, நீங்க 2 பேர் நான் சொல்ற நேரத்துக்கு வரையில, இங்க இருந்து எல்லாம் பொட்டி படுக்கையை கிளப்பிக்கிட்டு அங்க வந்துருவோம். உங்களுக்கு வார கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நாங்க எல்லாரும் கிளம்பி வாரோம். சடங்கு எங்க நடந்தா என்ன, நல்ல நாளா பார்த்து நடந்தா சரி. இந்த நல்ல நாளுன்ற பேரை கேட்டாலே பயமா இருக்கு. என்ன மாத்தியா சொல்லுதா? சரி அத்தை, இவைய கூட்டிட்டு வந்தாவனா நானும் வாரேன். அதெல்லாம் கூட்டிட்டு வருவான், அடிக்கடி போன் பண்ணு. பார்த்து போலாமா? நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்வதே. இங்கே பாரு ஆதி, முன்ன மாதிரி உன் இஷ்டத்துக்கு ஊர் சுற்றுறது கிடையாது. வீட்டில் ஒரு பிள்ளை இருப்பா, நேரத்தில் வீடு வந்து சேரணுன்ற பொறுப்பு இருக்கணும். ஆஃபீஸ் போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். கண்ட மேனிக்கு ஊர் சுற்றிட்டு நிற்கிறதில்ல. அந்த பிள்ளை பத்திரம், ஊர் தெரியாத இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகிற, பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ தாம்ல பதில் சொல்லணும், பார்த்துக்கோ. ஆமா, அவ குழந்தை பாருங்க, ஒன்றும் தெரியாதவ. இவளை நான் கூட்டிட்டு போய் தான் பார்த்துக்கணும், இல்லைன்னா இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவளுக்கு ஒன்றும் தெரியாதுதான். இந்த ஊரை தாண்டி அவ எங்கேயும் போனது கிடையாது. அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போக போறா, பார்த்து சூதானமா இருக்கணும். பிள்ளை பத்திரம்ல. குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன், எனக்கு வேற வேலை இல்லைல்ல. இவர் எதுக்கு இப்ப இப்படி பேசுறாரு? நான் என்ன பண்ணேன்? எம்மா குழந்தை, டைம் ஆயிடுச்சு, வரியா? அத்தை, மாமா, போயிட்டு வரேன். சரி மாட்டியா, பார்த்து சூதானமா போயிட்டு வா. சரி அத்தா, நான் போயிட்டு வரேன் அத்தா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த நேரத்தோடு பாலை கறந்து கொண்டாய் கொடுத்துடலான்னு பார்த்தா, இந்த மாடு இந்த தண்ணியை குடிச்சிட்டு எட்ட நவுற மாட்டேங்குது. இது எட்ட நவுந்தாதானே அதுக்கு நான் தண்ணி காட்ட முடியும். ஏம்மா ஏம்மா, எப்படிம்மா இருக்க? அப்பா, யாழினி எல்லாம் எப்படிம்மா இருக்காவ? ஹேய், யாரு நீ? ஏம்மா, யாரு நீன்னு கேட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை யாழினி மட்டும்தான். இந்த அம்மா கிம்மான்னு உறவு முறைலாம் என்கிட்ட கொண்டாடிட்டு இருக்காத. ஏம்மா, என்னம்மா இப்படி பேசுதா? புறவை எப்படி இல்லை பேச சொல்ற? இந்த வீட்டுக்கு வந்தோமா வேலை செஞ்சோமா போனோமான்னு இல்லாம இந்த வீட்லயே தங்கி குடும்பம் நடத்த பாக்குறியா? ஒன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? வெளியே தலை காட்ட முடியல. சே, உனக்கு எப்படி வெக்கமே இல்லாம இப்படி நிக்கிறியோ தெரியல. அதானே, உனக்குலாம் அந்த அசிங்கம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே உன்னை அசிங்கப்படுத்தி அந்த பெரிய தம்பியோட நீ தகாத உறவுல இருந்துன்னு எல்லாரும் சொல்றாவ. எல்லாத்துக்கும் வாயை மூடிக்கிட்டு நின்று கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வந்து என் முன்னாடி நிக்க. என்னடி பெரிய இடத்துல கேட்டுக்கிட்டோம் அம்மா வந்து ஏத்துக்குவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஹிந்தாரிடி, எனக்கு இந்த காசு பணம் சொத்து சொகத்தை விட மரியாதையும் கௌரவமும் தான் முக்கியம். ஒரு வாய் கஞ்சி கொடுத்தாலும் சுயமரியாதையோட குடிப்பேண்டி. உன்ன மாதிரி வெக்கம் கட்டு சோதித்தீங்கள. எனக்கு நீதானமா இருக்க, நீயே இப்படி சொன்னா எப்படிமா? உனக்குன்னு அப்பா அம்மா தங்கச்சின்னு குடும்பம் இருக்குன்னு நினைச்சினா
அதை இதோட மறந்துரு. உனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்குள்ளாரிக்கு வேலை செய்ய வந்தா ஓ மூஞ்சியை பார்க்கணுன்னு தான் இந்த தொழுவத்திலே கிடக்கேன். இங்கேயும் வந்து எதுக்கு என் நிம்மதியை கெடுக்க? இந்தாரு தாயே, எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சின்னா நான் செத்த கூட என் பணத்தை பார்க்க வந்துடாத. அதுதான் நீ எனக்கு செய்யற நல்லது. அம்மா, இந்த அழுத்து நாடகம்லாம் என்கிட்ட போடாத. என் கண்ணு முன்னாடியே நிற்காத, போயிடுன்னு சொல்லிட்டேன். ஒன்னால நாங்க குடும்பமா அவமானப்பட்டு கிடக்கோம். வெளியில தலை காட்ட முடியல. எப்படிதான் நீ இப்படி நிக்கியோ? பார்த்தாலே வயிறு எரியுது. அம்மா, நீ ஏன் பார்த்த? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? நீ தப்பு பண்ணினியா பண்ணலையான்றதுலாம் இந்த ஊருக்கு முக்கியம் கிடையாது. இந்த ஊருக்காரவ இங்க இருக்கிறவைய எல்லாம் என்னத்தை பார்த்தாங்க? ஒரு ராத்திரி முழுக்க பெரிய தம்பியோட இருந்திருக்கா. இது போதாதா ஊருக்கு உன்னை காரி துப்ப? அம்மா, என்னால யாரும் அசிங்கப்பட வேண்டாம். இனி என்னால உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுமா. என்னால தானே நீங்க தலை குளிஞ்சு நிக்கிறிய. இனி என்னால யாழினிக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராதுமா. யாழினிய நல்லா படிக்க சொல்லுமா. அவ எல்லாம் நல்லா படிப்பா. ஒன்ன மாதிரி பொறுக்கிட்டு இருக்க மாட்டான். மானமே போச்சு. அம்மா, என்னை யாரும் நம்பலைனாலும் பரவாயில்லம்மா. ஆனா நீ நம்பாததாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஊர்ல இருக்கிறவ 1000 பேர் 1000 சொல்லுவாவ. ஆனா உனக்கு தெரியாதாம்மா என்னை பத்தி. நான் எப்படிம்மா அப்படி தப்பு பண்ணுவேன்? உன் பொண்ணு எப்படிம்மா இப்படி தப்பு பண்ணும் நீ நம்புன? இந்த அருடி மீனா, நீ தப்பு பண்ணியோ தப்பு பண்ணலையோ ஊரு என்ன பேசுது? குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டால, தயவு செஞ்சு போயிடுமா. என் இங்கே நீட்டி கொன்றாத. நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா இனி என் கண்ணு முன்னாடியே வராத. வரமாட்டேம்மா. உன் கண்ணு முன்னாடியே இனிமே வரமாட்டேன். நான் உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது உன் நிம்மதி கெடுக்குதுண்ணா. சத்தியமா சொல்றேம்மா, இனி உன் கண்ணு முன்னாடியே நான் வரமாட்டேம்மா. ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு என் பிள்ளையவே நான் வெறுத்து பேசிட்டேனே. அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? என் பிள்ளை நெருப்பு மாதிரி, ஒரு ஆளால நெருங்க முடியாது. அவளை போய் இந்த ஊர்ல எல்லாம் அசிங்கப்படுத்துறாளோ, என்னால தலை காட்ட முடியலையே. லட்சுமி அம்மா, ஐயா சொல்லுங்க ஐயா. நான் இப்போ இந்த வீட்டு முதலாளியா உங்ககிட்ட வந்து பேசல, உங்க வீட்டு மருமகனா வந்து நிக்கிறேன். ஐயா, உங்களுக்கு எங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இந்த வார்த்தைலாம் பெரிய வார்த்தை ஐயா. நான் பொய் எதுவும் சொல்லலையே, உண்மையை தானே சொல்றேன். அப்போ உங்களுக்கு நான் யாரு? உங்க பொண்ணுக்கு நான் யாரு? நீங்க ஒத்துக்கலைனாலும் ஏத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை. இங்க பாருங்க, அன்னைக்கு அந்த ரூம்ல மாட்டினது தற்செயலா நடந்தது. அது ஒரு விபத்து தானே தவிர எந்த பிளானும் பண்ணி அந்த மாதிரி நடக்கல. அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவ மேல எந்த தப்பும் இல்லை. பொண்ணு பெத்தவங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. அதுக்காக பெத்த பொண்ணையே ஒதுக்குறது சரி கிடையாது. இத்தனை வருஷமா வளர்த்த பிள்ளை, சின்ன வயசுல இருந்து நீங்க அவளை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் உங்க பொண்ணு இந்த தப்பை பண்ணான்னு சொன்னா ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்களா? அவ அந்த தப்பை பண்ணியிருப்பாளா பண்ணியிருக்க மாட்டாளான்னு? ஊர்ல இருக்கிறவங்க சொன்னா அதை அப்படியே நம்புவீங்களா? நீங்க கோவப்படணும்னா என் மேல தான் கோவப்படணும். நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ தம்பி, என்ன நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கிய? நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் தண்டனை கொடுக்கணும்னா அது எனக்கு கொடுங்க. எந்த தப்பும் பண்ணாத உங்க பொண்ணுக்கு கொடுக்காதீங்க. நடந்த எல்லா தப்பையும் நினைச்சு குற்ற உணர்ச்சியில இப்போ வரைக்கும் நான் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னால அந்த பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அவ கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது என்னையே எனக்கு பிடிக்கல. நீங்க பயப்படாதீங்க, உங்க பொண்ண நான் நல்லா பார்த்துவேன். என்னால
அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நீங்க அவளை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஊர்ல பேசுறவங்க 2 நாள் பேசுவாங்களா இல்ல 4 நாள் பேசுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த குடும்பத்து கதை வந்துடும். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நான் செஞ்சது தப்பு தான், அதை நானே சரி செய்யறேன். தயவு செஞ்சு அவளை வெறுக்காதீங்க. உங்க கோவத்தை அவகிட்ட காட்டாதீங்க. என்னால அதை பார்க்க முடியல. நான் வரேன். யாரும் பார்க்கல. இதுதான் சரியான நேரம். பஸ் வர நேரம் கூட. இப்போ போனோம்னா டவுனுக்கு போகிற பஸ்ஸில் ஏறி போயிடலாம்.